லாக்டவுன் பார்த்தோம் இல்லையா? நம்ம கொரோனா லாக்டவுன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய லாக்டவுன் வரப்போகுது. நேற்று இரவுலேருந்து பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கல. இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் நாங்கள் ஹோட்டலை மூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சொல்கிறத கேள்விப்பட்டோம். மதுரையில் கிட்டத்தட்ட 80% எல்லா ஹோட்டலுமே இன்னைக்கு மூடிட்டோம். அதாவது ஈரான் இஸ்ரேல் போர். இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் இஸ்ரேல் மேலே இருக்கக்கூடிய கோவத்தை ஈரானும், அதாவது அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய கோவத்தை முழுக்க என்ன பண்ணுது அப்படின்னா, ஈரான் அவருடைய அண்டை நாடுகளான சவுதி அரேபியா, துபாய், இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியாவிலேருந்து வெளியில், அதாவது உலகத்துக்கு வர வேண்டிய அந்த கேஸ் வர வேண்டிய அந்த வழித்தடம் இருக்கு இல்லையா, அதை மூடிட்டாங்க. ஸோ இதனால நிறைய இடங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. 2 பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நேரம் பார்த்து இந்த நேரத்தில் அங்கேருந்து வர வேண்டிய அந்த ஸ்டாக் வரலைன்னும் போது இங்கே நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தட்டுப்பாடாக மாறுது. மக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு பீதி உருவாகும். என்னடா அது இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் 2 நாட்களில் டீ கடைகள் கூட திறக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இது பெட்ரோல் டீசலை பாதிச்சது அப்படின்னா அது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு டிவிக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணுமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது. என்ன அப்படின்னா, லாக்டவுன் பார்த்தோம் இல்லையா? நம்ம கொரோனா லாக்டவுன், COVID-19, அதனால் பெரிய ஒரு லாக்டவுனை சந்தித்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். என்ன லாக்டவுன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் கிட்டத்தட்ட 80% எல்லா ஹோட்டலுமே இன்றைக்கி மூடிட்டோம். அதாவது ப்ரொடக்ஷன் எதுவும் பண்ணலை, நாங்கள் ஹோட்டலை மூடிட்டோம் அப்படின்னு. என்ன காரணம்னு கேட்டால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்று இரவுலேருந்து, ஆக்சுவலி 2 டேஸாக அது போயிட்டு தான் இருக்குது. பட் நேற்று இரவுலேருந்து பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கல. இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் நாங்கள் ஹோட்டலை மூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சொல்கிறத கேள்விப்பட்டோம். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்காதனால, தட்டுப்பாட்டுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சென்னையில் முக்கியமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய A2Bயாக இருக்கட்டும், மதுரையில் அன்னபூர்ணவாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கிய நிறுவனங்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஹோட்டல் நிறுவனங்கள் எல்லாருமே தங்களுடைய பிரான்ச்சஸை குறைச்சிக்கிட்டு பாதி விஷயம் எல்லாத்தையும் மூடிட்டு எங்களால் முடியாது, இதுக்கு மேலே எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்கும்போது தான் இதோட சீரியஸ்னஸே புரிய வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் சிலிண்டரை புக் பண்ணால் ஒரு 21 டேஸ் டைம் இருக்குது அது திரும்ப வர்றதுக்கு. பட் இதை இப்போ 25 டேஸாக மாற்றிருக்காங்க. அதை தாண்டி சிலிண்டரை புக் பண்ணாலும் சிலிண்டர் கிடைக்கணும்ல, அதற்கான வழியும் இப்போ இல்லை. அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா ஹோட்டல்களும் மூடப்பட வேண்டிய சுச்சுவேஷனும் தள்ளப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. சரி, ஏன் இந்த கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது, தட்டுப்பாடு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கிது, எங்கேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவிலேருந்து வாங்குகிறோம். இப்போ நீங்கள் செய்திகள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஈரான் இஸ்ரேல் போர். இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் இஸ்ரேல் மேலே இருக்கக்கூடிய கோவத்தை ஈரானும், அதாவது அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய கோவத்தை முழுக்க என்ன பண்ணுது அப்படின்னா, ஈரான் அவருடைய அண்டை நாடுகளான சவுதி அரேபியா, துபாய், இந்த மாதிரியான நாடுகள் மேலே அவங்க குண்டு மழையை பொழிஞ்சிட்ருக்காங்க. டெய்லி ஒரு தாக்குதல், டெய்லி ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது. இதில் இவங்க அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுவுமே இங்கே எட்டப்படலை. ஏன்னா அங்கே ஒரு முக்கியமான தலைவரை அங்கே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த கோவத்தில் ஈரான் தொடர்ந்து தாக்கிட்டே இருக்காங்க. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியாவிலேருந்து வெளியில், அதாவது உலகத்துக்கு வர வேண்டிய அந்த கேஸ் வர வேண்டிய அந்த வழித்தடம் இருக்கு இல்லையா, அதை மூடிட்டாங்க. ஸோ இதனால நிறைய இடங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு காலம் வரைக்கும் சொல்லுவாங்க, ஹோட்டல்ஸில் பார்த்துருப்போம், நம்ம அடுப்பு வச்சுலாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே சிலிண்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியும்? இன்றைக்கெலாம் ஒரு இதாக பார்த்தேன், ஒரு போஸ்ட்டு பார்த்தேன். வெரைட்டி ரைஸ் இன்னைக்கு செய்ய முடியல, காரணம் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு போர்டே வச்சுருக்கிறாங்க. ஸோ இது ஹோட்டல்லாம் மூடுறாங்களே, இதனால் என்ன பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு இஷ்யூ தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஈஸியாக பிரச்சனைலாம் போயிடும். ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்போயும் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெங்களூரில்
ஒரு 80% வந்து ஹோட்டல்கள் நாளையிலேருந்து இயங்காதுன்னு சொல்லி போர்டே வச்சுட்டாங்களாம். காரணம் வந்து எங்கள்கிட்ட கேஸ் சிலிண்டர் இல்லை, என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு 50% ஹோட்டல் வந்து இப்போ மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு கட்சி நிலைமை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கமர்ஷியல் சிலிண்டருக்கு மட்டும் கிடையாது. அடுத்ததாக பாதிக்கப்பட போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வெளியே போயிட்டு வரும்போது 2 பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நேரம் பார்த்து இந்த நேரத்தில் அங்கேருந்து வர வேண்டிய அந்த ஸ்டாக் வரலன்னும் போது இங்கே நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தட்டுப்பாடாக மாறுது. இப்போ நம்ம கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ஒரு அளவு வச்சுருப்போம், இத்தனை மாதத்துக்கு இத்தனை விஷயத்துக்கு ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போம். இப்போ அது காலி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் மத்தியில் ஒரு கண்டிப்பாக ஒரு பீதி உருவாகும். என்னடா அது இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிப்படை தேவையாக இருக்கிறது சாப்பாடு சமைக்கிறது தேவையான அந்த கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னா அது என்னவாகும்? ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் ரேட்டு வந்து இன்றைக்கி உச்சத்தை தொட்டுருச்சு. 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருடங்களில் இன்றைக்கி 900 ரூபாய் ஆகுது. அதுவும் நம்ம வந்து வீட்டில் வந்து போட்டு போனாங்கன்னா 1100 ரூபாய் வரைக்கும் தரோம்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனையில் இந்த போர்னால நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த அத்தியாவசிய பொருளான அந்த கேஸ் சிலிண்டரும் கிடைக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போயிட்டுருக்கு. இன்னும் 2 நாட்களில் அது ஒரு போஸ்ட்டாக பார்த்து எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, டீ கடைகள் கூட திறக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ பாஜக தரப்பில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் இது இல்லைங்க, அவ்வளோ பெரிய தட்டுப்பாடெலாம் கிடையாதுங்க, இது சும்மா அப்படி உருவாக்கப்படுது, இப்படி அரசியல் அதெல்லாம் பேசுகிறாங்க. இதுக்கு பண்ணி என்ன அரசியல் இருக்க போகுது? ஹோட்டல் திறந்தா காசு, அவங்க வந்து வரவங்க சாப்பாடு போட்டு காசு வாங்க போகிறாங்க. இதில் என்ன அரசியல் இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் நிறைய பேர் பேச்சுலர்ஸ் தங்கியிருக்காங்க, பெங்களூர் தங்கியிருக்காங்க, நிறையா ஊர்களில் இந்தியா ஃபுல்லுக்கு நிறைய இடங்களில் வந்துட்டு ஹோட்டல் சாப்பாடை மட்டுமே நம்பி வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. திடீர்னு இந்த லாக்டவுன் மாதிரி ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க, கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாகிடும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம். என்னென்னா, இப்போது சிலிண்டர் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பதுக்கி வச்சுக்கிட்டு 2000, 3000, 4000 சொல்லி விற்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை ரொம்ப நாள் நீண்டு போச்சு அப்படின்னா, எப்படி நம்ம ஜிஎஸ்டின்னு ஒரு வரி வந்தோடனே இங்கே பாருப்பா இட்லி ரேட் இவ்வளவா, தோசை ரேட் இவ்வளவான்னு சொல்லிட்டு நம்ம இந்த மீம்லாம் போட்டுட்டு இருந்தோம்ல, அது மாதிரி கேஸ் சிலிண்டர் இல்லை அப்படிங்கிறதே ஒரு மீமாகவும் அதை வச்சு ஒரு பெரிய விலையேற்றமாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நம்ம பீதி அடையணுமா, இதுக்காக ரொம்ப பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது 2-3 நாள் சரியாகுன்ற சுச்சுவேஷனில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரா 2 நாள் ஆச்சு அப்படின்னா நம்மளோட அடிப்படை தேவையே என்ன ஆகும் அப்படிங்கிறதான் வந்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா சென்னையில் அதாவது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, அதிகமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா A2B. அது வந்து ரொம்ப பாரம்பரியமாக பார்த்துட்ருக்கோம். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் எங்களால் வந்துட்டு எங்கள் பிரான்ச்சஸ் நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சில மெட்ரோ இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அங்கே மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் அங்கே வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் இருக்கிறதுனால அங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. மற்ற இடங்கள்லாம் நாங்கள் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தட்டுப்பாடு மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. இதை ஒரு காரணமாக பயன்படுத்திக்கிட்டு விலையேற்றம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பண்ணத்தான் செய்வாங்க. இதுக்கப்புறம் இது பெட்ரோல் டீசலை வந்து பாதிச்சது அப்படின்னா அது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். இது சீக்கிரமாக இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்களும் வந்து கொஞ்சம் பதற்றம் அடையாமல், அரசாங்கமும் இதை சீக்கிரம் அதை வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கேஸ் வச்சுருந்தாலும் கொஞ்சம் பத்திரமா கம்மியாக யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா என்ன நடக்கணும்னே தெரியாது. ஒரு 2-3 டேஸில் என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி.